ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை பிரியாணி. முட்டை பிரியாணி எப்படி உதிரி உதிரியாக செய்யலான்னு பார்க்கலாம். இது சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி மாரி இல்லை. இது ரொம்பவும் சுலபமாக, ரொம்பவும் ஈஸியாக செய்யலாம். முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு தயிர், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 4-5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கிட்ட அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். புதினா, மல்லி, மிளகுத்தூள், மஞ்சள் தூள் எல்லா பொருட்களும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி நம்ம அதில் ஆயில் போட்டு கொஞ்சம் வெங்காயத்தை கொஞ்சம் ப்ரௌன் கலராக வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அதான் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கும். பாருங்க, கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த பிரியாணி மேலே தூவுறதுக்கு தான் இந்த வெங்காயத்தை நான் வதக்கிக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே தவாவில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நம்ம முட்டையை மசாலாவோட பரட்டுறதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துப்போம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். இப்போ முட்டையை நல்லா வேக வச்சு அதில் நல்லா கீறி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்குங்க. முட்டையை நல்லா கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தான் மசாலா உள்ளே ஏறும். முட்டையை போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இந்த மசாலாவில் ஏறுற அளவுக்கு நம்ம பிரட்டி விட்டுப்போம். அதான் நல்லா மசாலாலாம் ஒட்டும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ஒரு முட்டையாக எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு 7 முட்டை அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணாலும் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம பிரியாணி செஞ்சுருவோம். ஒரு தவாவை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துப்போம். இப்போ ஒரு பிரியாணி இலை, 2 பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 10 வெங்காயம் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் உங்களுக்கு ப்ரெஷர் குக்கர்லேயோ தம் பிரியாணியோ செஞ்சு காமிக்கல. நான் சாதத்தை வடித்து போட்டு வடி பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறேன்.
கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம். பிரியாணிக்கு கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி, பழுத்த மிளகாய் ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா தக்காளி முழுசாக கிடக்கும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துப்போம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன கப்பில் தயிர் சேர்த்துறேன். கட்டியான தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுப்போம். நல்லா வதக்கி கிளறி விட்டுக்குங்க. இப்போ புதினா மல்லியை கொஞ்சம் பாதி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான பிரியாணி தான். நீங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டு ஆயிலெலாம் பிரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ நம்ம தயிர் கப்புலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கி விட்டு ஊற்றிருக்கேன். நம்ம அரிசியை வடித்து இதில் கொட்ட போகிறோம். கொட்டி தம் போட போகிறோம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு அரை எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கேன். பாஸ்மதி அரிசி ஒரு 5 டம்ளர் அளவுக்கு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்தான பக்கம் நான் தண்ணியை உப்பு போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். கொதி வந்தோன்னே அரிசியை சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரிசி
ஒரு லப்பர் பதத்துக்கு ஒரு அரை பதத்துக்கு வெந்துருச்சு. நம்ம இப்போ சாதத்தை வடிச்சிடலாம். ரொம்ப வேக வைக்க வேணாம், ஒரு அரை பதத்துக்கு வடிச்சிட வேண்டியதான். பாருங்கள், வடிச்சிட்டேன். வடித்து போட்டு கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு இப்போ ஃபுட் கலரு நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபுட் கலர் சேர்த்து கலக்கி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி விட்டு சமமாக ஆக்கிக்கிட்டேன். இப்போ நம்ம பரட்டி வச்சுருந்த முட்டையை சேர்த்துடலாம். புதினா மல்லியை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். வறுத்தெடுத்த வெங்காயத்தையும் அது மேலே தூவி விட்டுருவோம். நான் தம் போட போகிறேன். இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வர பிகினர்ஸுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சு தம் போட்டுடலாம். மேலே வடித்த சுடு தண்ணியை மேலே வச்சுருவோம். ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு பிரியாணி தம்மில் இருக்கட்டும். பாருங்கள், பிரியாணியை நான் திறந்து பார்க்குறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக பூ போல் எவ்வளோ சூப்பராக கலரிங்க, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உதிரி உதிரியாக நம்ம நல்லா கிளறி விட்டுப்போம். நான் அடியில் ஒரு தோசைக்கல் போட்டு சிம் ஃப்ளேமில் தம் போட்டிருந்தேன். பாருங்கள், ஒரே மாதிரியே ஒரு சோறு கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கலரிங்காக இருக்குது பாருங்கள். நல்லா உதிரி உதிரியான முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.